சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம முத்துவையும் மீனாவையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீனா வந்து பூக்கடை வச்சுருக்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்கடைக்கு விஜயா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அது சின்ன கடையாக இருக்கும், அதுக்கு அவருக்கு பேரை வச்சுருக்காங்க. பெரிய கடையாக வச்சு விஜயா பேர் வச்சுருந்தா அவளுக்கு ஓகேவா, சின்ன கடையாக வச்சு இவளோட பேர் வச்சுருக்கா, அதுவும் பூக்கடை வச்சுருக்கா அப்படிங்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால மீனாவை பழி வாங்கணும், இந்த கடையை காலி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோட்டில் வந்து கடை வச்சுருக்காங்க, பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லுவோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது மீனா வந்து ரொம்பவே கெஞ்சுறா, ஏன் என் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்கு, என்ன காரணம், என்னோட தொழிலே இதுதான், நான் இதை வச்சு தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து இந்த தொழிலை வந்து மண்ணள்ளி போடாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ரொம்பவே கெஞ்சுறா. இல்லைம்மா, இது வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, இந்த தெருவில் உள்ளவங்க வந்து எனக்கு புகார் அளிச்சிருக்காங்க, அதனால நான் புகார் அளித்தா நான் என்ன எப்படியோ வண்டியை தூக்கிட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மீனா ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா மாடியிலேருந்து விஜயாவோ ரோஹிணியும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவளை நம்ம மீனா கதறதையும் அழுறதையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. விஜயா பக்கத்துலேயே ஒரு துரோகி இருக்கா, அவளை பற்றி நம்ம விஜயாவுக்கு கவலையே கிடையாது போல். அவள் தான் நிறைய பொய்கள்லாம் சொல்லிட்டு ஒரு பொய் சொல்ல பல பொய்கள் சொல்லிட்டு விஜயாக்கிட்ட வந்து நல்ல பேரை எடுத்துக்கிட்டு இருக்கா. மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் அவள் கெட்ட பேரும் கஷ்டமும் அனுபவிச்சுட்டு இருக்கா. வேலைக்காரி மாதிரி விஜயா வந்து வீட்டில் வந்து நம்ம மீனாவை வேலைக்காரி மாரி நம்ம மீனாவை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் ரொம்பவே பாவம், நல்ல பொண்ணு, அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு ரோகிணியை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரோகிணியை பற்றி நம்ம விஜயாவுக்கு தெரிய வரணும். நம்ம மீனாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம முத்துக்கு தெரியுது. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி கடை போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நம்ம மீனாக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க. வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு போய் நம்ம மீனாவும் இருக்காங்க. பைக்கை வந்து ஸ்கூட்டியை வந்து நம்ம மீனாவுக்கு காட்டுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னங்க இது, ஸ்கூட்டி வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு தான் நான் கார் வாங்கி தந்ததில் எதுக்கு ஸ்கூட்டி வாங்கி காசு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா சொல்ல, இது எனக்கு இல்லை, இது உனக்கு, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு எதுக்கு இது அப்படின்னு நம்ம மீனா கேட்க, இல்லை உனக்கு பூ கடை போனால் என்ன, இந்த ஸ்கூட்டி மூலமாக நீ பூவை வந்து எங்கேனாலும் போய் நீ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணி உன் கடையை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க, பரவாயில்ல போனால் போட்டு, இந்த பைக்கை வச்சு நீ வந்து ஒவ்வொரு தெருவாக போய் எங்கே வேணாலும் போய் நீ பூ விற்கலாம், பூ கடையை வந்து இனிமேல் நீ நல்ல பெருசாக வைக்கலாம், இதை விடவும் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவுக்கு வந்து ஆறுதலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயாவுக்கும் ரோஹிணி மூஞ்சிலையும் கரிய பூசின மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வண்டி போயிடுச்சு, அதுக்கு பதிலாக நம்ம மீனாவுக்கு வந்து ஸ்கூட்டியே வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பொறாமப்பட்டுட்டு இப்படி ரெண்டு பேரும் பாசமாக இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விஜயாவும் ரோஹிணியும் ரொம்பவே பொறாமப்படட்டும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜயாவுக்கு ரோஹிணியை பற்றி தெரிய வரணும், நம்ம இப்படி தான் தெரிய வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரோஹிணி மட்டும் எப்படி தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கா. எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ஆல்ரெடி பிள்ளைங்க இருக்குது, நிறைய விஷயங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொய்கள், இத்தனை பொய்கள் சொல்லியும் அவளுக்கு வந்து வீட்டில் வந்து மரியாதை இருக்குது. ஆனால் நம்ம மீனா வந்து உண்மையாக இருக்கா, ஆனால் வேலைக்காரி மாதிரி அவளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரோஹிணியை பற்றி கூடிய சீக்கிரத்தில் விஜயாவுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க.